4 மணி ஆச்சு கேட்டீங்களா, அதனால வீட்டுல பால் இல்ல. அப்போ சாய குடிச்சது போல ஒரு ஐடியா தோணுச்சு. ஒரு பாலும் வேண்டி அதுக்கப்புறமா பண்டம் இல்லாம எப்படி, அதனால பண்டம் வாங்கி தின்னலாம். வீட்டுல வந்து கொண்டாச்சு தின்னலாம்னு ஒரு ஐடியால போறோம். சரி பாப்போம். அம்சியில பஜ்ஜி கடை இருக்குது, பஜ்ஜி கடை அங்கதான் பண்டம் வேண்டாம் வந்துருக்கோம். சரியா மக்கா போதும்ல வாங்கியாச்சு மக்கா. இனி என்னன்னா பால் வாங்கணும். ஒரு கவர் பால் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் சாய எடுத்து இது மாட்டு தின்னணும். சரியா, நாங்க சாய போடுறதுக்கு பாலும் வேண்டியாச்சு. அப்படி மக்கா சாய போட்டாச்சு, சாய குடிச்ச வந்திருக்கேன் கேட்டீங்களா. இதுவும் எல்லா பண்டத்தையும் தின்னுட்டு கேட்டீங்களா. எனக்கு இந்த ஒரு மிளகு பஜ்ஜி எனக்கு பிடிச்சது, அது ஒண்ணும் தான் நான் எடுத்தேன் கடையில இருந்து. அதுக்கப்புறமா வாழைக்காப்பம் எனக்கு பிடிச்சோம், அதுவும் எனக்கு பிடிச்சோம். அதுக்கப்புறமா முட்டை பச்சி, இது 3 எனக்கு தான். இது நிறைய தின்னு கேட்டீங்களா. அப்படி கண்டாலும் அந்த குட்டியும் நிறைய தின்னா. நான் ஏற்கனவே ஒண்ணு தின்னாத உணர்ந்து போயிட்டு இருக்கேன். என்ன பாருங்க தின்னோட நிக்கா கேட்டீங்களா. இனி சாய் அவளுக்கு ஆற வச்சிருக்கு. அப்படி யாருக்கெல்லாம் இப்படி தின்ன பிடிச்சோன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரியா, சரி எப்படியோ சாயை குடிச்சோன்னு ஆசைப்பட்டேன். ஒரு பாலும் வேண்டி சாயை இட்டு பண்டமும் தின்ன போறோம். ஓகே பாய் பாய் சொல்லுங்க.